99,000 பேர் எஸ்டேட்டில் வேலை செய்கிற. ஏன்னா அவரோட 35,000 ஏக்கர் எஸ்டேட் இருக்கேன், 35,000 ஏக்கர் எஸ்டேட் வச்சிருக்காரு. அவர் பிறக்கும்போது ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர். எல்லாரும் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு மகான் இறந்துட்டாருங்க, ஒரு புனிதமான மனுஷன் இறந்துட்டாருங்க, காந்தி இறந்துட்டாருங்க, தங்கமான ஒரு இறந்துட்டாரு பாருங்க. யாருமே வந்து 14,000 கோடி இறந்துட்டாரு பாருங்க, காஃபி டே ஓனர் இறந்துட்டாரு பாருன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். 60 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் வந்து ஒரு மக்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு வள்ளலா நிறைய பேர்த்த படிக்க வச்சு சிக்மங்களூர்ல ஹி ரன்ஸ் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல். சிக்மங்களூர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல கேஷ் கவுண்டரே கிடையாதுங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல பில்லிங் கவுண்டரே இல்ல. அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி அற்புதமான தந்தை தாயிட்ட அவங்க பிறந்திருக்காங்க. ஏன் அற்புதமான தந்தை தாய்னா, இது ஏபிஜே அப்துல் கலாம் பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பல காலம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பாய். ஏன்னா இப்போ 2 ரூபா கொடுப்பாங்க, வாரத்துக்கு வந்து 2 ரூபா. ஏபிஜே அப்துல் கலாம் காலங்காலத்தில் போய் நியூஸ் பேப்பர் போடணும். நம்ம 2 ரூபா 7 பேர் அப்துல் கலாமோட பிறந்தவங்க. அபுபக்கர் அவரோட அண்ணன் நம்ம எல்லாத்துக்கும் கூட தெரியும். அதுக்கப்புறம் 6 பேர். அங்கே போய் அப்துல் கலாம் சொன்னார், இந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்து வறுமையை கண்ணில் பார்த்து நியூஸ் பேப்பர் போட்டு வாரத்துக்கு 2 ரூபா நான் சம்பாரிச்சேன் இல்லைங்களா, அதுதான் அப்துல் கலாமா என்னை உருவாக்குச்சு, வேற எதுவுமே உருவாக்கலை. இந்த குழந்தைகள் 19 பேர் யார் வந்து செக் வாங்கிட்டு போயிருக்காங்களோ, நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னோட குழந்தைகள் நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பெரிய தப்பு, லக்ஸூரியஸாக அவங்கள வளர்த்துறோம். ஏசி காரில் போகிறோம், அவங்களுக்கு ஒரு சின்ன வியர்வை வரக்கூடாது, பார்த்து பண்ணுறோம். அவங்க லைஃப்பில் பெருசாக சாதனை பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் லைஃப்பில் பண்ண சாதனையாளர்கள் எல்லாம் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பின்னாடி பெஞ்சிலேருந்து வந்தவன் தான் முன்னாடி வருவானுங்க. ஏன்னா அவனுக்கு தான் பசினா என்னன்னு தெரியும். நமக்குலாம் பசினா என்னன்னு தெரியாதுங்க. நம்மளாம் ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்க, சிக்கன் பரோட்டா கொடு, பன்னீர் டிஷ் கொடு, அதை கொடு, இதை கொடு. இந்த குழந்தைகள் எல்லாமே பசியில் உட்காந்துருக்கிற குழந்தைகள். அது வந்து அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, பிரணாப் முகர்ஜி அவர் ஸ்கூல் டீச்சர் ஆரம்பிக்கிறார் வாழ்க்கையங்க, பழைய ஜனாதிபதி. 7 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தவர். அவர் 7 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் ஸ்கூலில் படிச்சுட்டு 7 கிலோமீட்டர் வரணும். வெஸ்ட் பெங்காலில் புருலியா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில். அவர் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னதமான ஒரு பதவி, ஜனாதிபதி ஆகிட்டார். எகெயின் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஆகிட்டிங்கன்னா டீ செல்லர், வதோதரா ரயில்வே ஸ்டேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இப்போ இருக்கிற பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் பிறந்தவர் நம்ம ஜனாதிபதி. இவங்களுக்கெல்லாம் காமனாக போய் ஏன் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்கன்னா, எல்லாருமே சொல்கிறது நான் வறுமையை பார்த்தனால தான் நான் சக்ஸஸ் ஆனேன். ஸோ இந்த குழந்தைங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுகளாக வருவாங்க, இல்லை டவுட்டே எனக்கு கிடையாதுங்க. நீங்கள் 19 பேர் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் அறக்கட்டளை வாங்கியிருக்கீங்களோ, இது ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்த படிப்பு. இது வந்து விலை மதிப்பில்லாத படிப்பு. இதுக்கு வந்து குரோரெல்லாம் போட முடியாதுங்க. நீங்களாம் பெரிய ஆளாக வருவீங்க, ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பாக ரிஸ்க் எடுங்க. ஸோ உங்களுக்கு எஜுகேஷனோட உண்மையான வேல்யூ தெரியும். படிச்சுட்டு தயவு செஞ்சு நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்தாச்சு, ரிஸ்க் எடுங்க. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் a $2.7 trillion எக்கானமி. இப்போ கரூர் பாருங்கள், இந்த மேடையில் இருக்கவங்களாம் ரொம்ப சிம்பிளான ஆளுங்க. இந்த கரூருக்கு இருக்கிற பெருமை அது. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அதுவும் பார்த்தீங்கன்னா பழைய வெள்ளை வேட்டி பழைய வெள்ளை சட்டை, அது வெளுத்து போட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பேசினீங்கன்னா 10 பஸ் ஓடும், ஒரு 1000 பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க, ஒரு 2000 பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க. இது கரூருக்கு இருக்கிற பெருமை. அதனால தான் பார்த்தீங்கன்னா கரூர் வந்து தமிழ்நாட்டோட ஃபினான்ஷியல் நர்வ் சென்டர். இது ஒரு ஃபினான்ஷியல் டைனமைட். எலெக்ஷன் கமிஷனில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஆல் இந்தியா லெவல் மீட்டிங்கில் கரூரை பற்றி பேசுவாங்க, பணப்புழக்கத்தை பற்றிங்க. டெல்லியில் பேசுவாங்க, தமிழ்நாட்டில் கரூர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாம அது பணம் புழங்குற ஊர் அப்படின்னு. இது பல முதலாளிகள், பல பிஸ்னஸ் பீப்புள், பல மேக்னட்ஸ் உருவாக்குனது. பட் இந்த ஊரோட மண், இந்த ஊரோட தண்ணியோட பெருமை வந்து சிம்பிளிசிட்டி. அவங்க எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தால் கூட வெள்ளை வேட்டி, அந்த துண்டு, அந்த சட்டை அதான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஊரில் நீங்கள்லாம் பிறந்தது இன்னொரு பெருமை. இது வேற ஊருக்கு இந்த இந்த சிறப்பு கிடையாது. இது ஃபினான்ஷியல் நர்வ் சென்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்னங்க கரூரில் பண்ணுறேன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் தொழில் ஒரு பெரிய ஒரு தொழில். நம்ம கரூரில் வந்து நம்ம முன்னாடி இருக்கவங்க ஃபினான்ஷியல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோட்டில். அவங்க வந்து அவங்க 2 பேரும் கணவன் ப்ளஸ் மனைவி வருஷத்துக்கு 7 பேர்த்துக்கு இங்கே வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து 7 செக் எனக்கு கொடுத்துருக்காங்க, பேரே இல்லாமல் 7 பேர்த்த படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டிங்கன்னா இந்த பல்லவட்டி கரூர் அக்ராஸ் இந்தியா, நாகாலாந்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தானில் பாலி, கன்னியாகுமரி, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா பக்கம் போனீங்கன்னா கரூரில் இருந்து அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆகிருக்குங்க. நான் எல்லா மீட்டிங்கில் கூட ரொம்ப பெருமையாக பேசுகிறது, ஃபினான்ஸுங்கிறது எங்கள் ஊர்லேருந்து ஆரிஜினேட் ஆச்சு. என்ன காரணம்னா, பேங்க் வந்து ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை, அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. ஒரு வீட்டில் வந்து தனி மனுஷனாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து நீங்கள் போய் பணம் கொடுத்து தொழில் பண்ணுறா நான் இருக்கேன்,
எனக்கு நீ 1000 ரூபா கொடுக்குறேன், நீ 10 வாரமாக பிரித்து கட்டுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு. அது இந்த ஊர் மக்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. செகண்ட் வந்து பணத்தை வந்து நீங்கள் வந்து நாங்கள் மணி சர்க்குலேஷன் சொல்லி, இட்ஸ் கால்ட் வெலாசிட்டி ஆஃப் மணி. நீங்கள் ஹார்வர்ட் போனீங்க, ஸ்டான்ஃபோர்ட் போனீங்கன்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் வெலாசிட்டி ஆஃப் மணி. எந்த ஊரில் வந்து பணம் வேகமாக சுற்றுதோ அந்த ஊர் வந்து பொருளாதாரத்தில் முன்னாடி போங்க. இப்போ கரூரோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அதாவது ஒரு பணம் வந்து எவ்ரி 5 days இட் வில் சர்க்குலேட். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2.1 2 நாளைக்கு ஒருக்கா சர்க்குலேட் ஆகும். ஸோ கரூர் வந்து ஃபினான்ஷியல் வெலாசிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ அது ஒரு பெருமை. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் தொழில் வந்து அக்ராஸ் இந்தியாவில் கொடுத்துருக்கு. இதே தொழிலை வந்து கௌரவமாக நாம் சொல்லணும்னா மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவில். என்னோட ஐஏஎம் லக்னோவில் படித்த பாதி பேர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸில் தான் வேலை செய்கிறோம். ஸோ அது இன்னொரு பெருமை. நீங்கள் எல்லாமே இங்கே பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் ஒரு லாஸ்ட் 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னா, நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கணும், நெக்ஸ்ட் 10 வருஷம் நான் என்ன பண்ணணும் சார். நான் இன்ஜினியரிங் போகும்போது எல்லாருமே வந்து இசிஇன்னு எடுப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்னு எடுப்பாங்க. ஏன்னா இப்போ அதான் டாப். 2002 2007 நான் படித்து முடிக்கும்போது மெக்கானிக்கல் டாப், 2010 கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப், 2015 சிவில் இன்ஜினியரிங் டாப். குழந்தைங்களாம் நிறைய பேர் 12th வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க நம்ம என்ன படிக்கலான்னு. இது பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 years உங்களோட படிப்பே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் எஜுகேஷன் அப்படிங்கிறது லீடிங் இண்டிகேட்டர் இல்லைங்க, லேகிங் இண்டிகேட்டர். அதாவது இண்டஸ்ட்ரி மாறினதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷன் மாறுது. வேறு கண்ட்ரியில் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மாறினதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி மாறும். இந்தியாவில் இண்டஸ்ட்ரி மாறினதுக்கப்புறம் எஜுகேஷன் மாறுது. ஸோ உங்களுக்கு எந்த குழப்பமே வேண்டாம், என்ன படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு தயவு செஞ்சு வேண்டாம். என்ன நீங்கள் படிச்சிங்கன்னா கூட 80% ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வெரி காமன், அதில் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, மெக்கானிக்கல் படிக்கிறீங்க, டாக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது, என்ன படிச்சிங்கன்னா கூட 80% இஸ் காமன். உங்களுக்கு என்ன வேணும், நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். இப்போ இருக்கிற இந்தியாவில் மினிமம் 3 மொழி பேசணும், ஆளுமை திறன் வேணும். ஒரு 10 பேர் இருந்தால் கூட வேலை வாங்குகிற கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் காலேஜில் போய் கற்றுக்கணும். தட் இஸ் த ஹோல் ஐடியா. சிவில் படிக்கணுமா மெக்கானிக்கல் டசன்ட் மேட்டர். நல்ல காலேஜ் ஏன் போகிறீங்க? இப்போ அங்கே அவார்டு வாங்கினவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, ஜிசிடி, வெட்டினரி காலேஜ் சென்னை, வெட்டினரி காலேஜ் நாமக்கல், சாந்தி நிகேதன், எல்லாம் நல்ல நல்ல காலேஜில் படிக்கிறாங்க. நல்ல காலேஜில் என்ன உங்களுக்கு ஒரு அமைப்புனா, நல்லவங்க படிக்க வருவாங்க, நல்ல ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. நான் லக்னோவில் படிக்கும்போதுங்க என்னோடய ஃபீஸ் வந்து எம்பிஏ படிக்கும்போது 21 லட்சம் என்னோடய ஃபீஸ். எம்பிஏ முடிக்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிற எம்பிஏ காலேஜில் இந்தியாவில் 21 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, எதுக்குங்க 21 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறீங்க? 2 வருஷம் எம்பிஏக்கு 21 லட்சம் ஐஏஎம்ல வாங்குறீங்களே. அவங்க சொன்னது, இல்லைங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட். உங்களுக்கு வர்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க, யூரோப்லேருந்து வர்றாங்க, நியூசிலாண்ட்லேருந்து வர்றாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றாங்க. அமெரிக்காவில் போய் ஒரு ப்ரொஃபஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மினிமம் சேலரி வந்து $2 லட்சம், 1,60,00,000 ரூபா. இஸ் அ டென்யூர்டு ப்ரொஃபஸர். யூஎஸ்ல நீங்கள் ப்ரொஃபஸர்னா 1,60,60,00,000, 1,60,00,000 ரூபா கொடுத்தா தான் அவன் ப்ரொஃபஸருங்க. அவன் வந்து உங்கள்கிட்ட பாடம் எடுக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கணும். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்குறோம், நீங்கள் பேங்க் லோன் வாங்கிக்கிங்க, இல்லைன்னு சொல்லலை, நீங்களே படிங்க, பணம் கட்டுங்க, நல்லா வாங்க, நல்லா சம்பாதிங்க, லோனை திரும்ப அடைங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் மேலே மேலே போகும்போது எஜுகேஷன் வந்து இட் பிகம்ஸ் காஸ்ட்லி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சீப். எல்லாமே ஐஐடியில் வந்து உங்களுக்கு 11 லட்ச ரூபா ஆகும், 11.5 lakhs. ஐஐடியில் போய் நீங்கள் இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னா. ஒரு காலத்தில் வந்து பணக்காரங்க பசங்க மட்டும்தான் படிக்கிறதுங்கிறது இப்போ மாறிடுச்சு. எல்லாரும் படிக்கலாம், பேங்க் லோன் இருக்குது, தைரியமாக எடுத்து படிங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து உங்களைய வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நிறுத்தக்கூடாது, அதுக்கு தான் இவங்க இருக்காங்க. ஸோ எஜுகேஷன், நீங்கள் படிக்கிறது உங்களோட கோல் என்னவாக இருக்கணும், டு லேர்ன் நியூ திங்ஸ், புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களையே இம்ப்ரூவ் பண்ணுறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பேசுகிறேன், எழுதுகிறேன், பழகிறேன், 4 பேர்த்துட்டு வேலை வாங்குகிற கெப்பாசிட்டியை நான் தெரிஞ்சுக்கிறேன், அது எஜுகேஷன். இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் போடுறதால வேண்டாங்க, அதெல்லாம் நம்ம இன்னொருத்தர் சம்பளம் கொடுத்து எடுத்துக்குவோம், அவன் வந்து நமக்கு போட்டு கொடுப்பான். நெக்ஸ்ட்டு 10 வருஷம் உலகம் எப்படி மாறும் அப்படின்னா, நான் ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூனிக் டு பெர்லின் 2 சிட்டி இருக்குது. அதான் ஜெர்மனியில் மிகப்பெரிய பொருளாதார சிட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா A6ன்னு ஒரு ஹைவே இருக்குது, அது 12 லேனுங்க. அது 6 லேன் இந்த பக்கம், 6 லேன் அந்த பக்கம். அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடே வந்து 240 km/h. நீங்கள் 240 கிலோ போகக்கூடாது. நீங்கள் இந்தியாவிலேருந்து போகிறீங்க, யூ டேக் அ கார் அண்ட் டாக்ஸி எடுத்துக்கிறீங்க, நமக்கெல்லாம் 100க்கு மேலே நீங்கள் அழுத்துனீங்கன்னாவே நம்ம இந்தியாவில் வந்து ஐயோ கார் ஆடுமே, பயமாக இருக்குது, நம்ம போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது, பிரேக் பிடிக்குமா, ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சரில் நம்ம வளர்ந்தவங்க. அங்கே நாங்கள் ஒரு கார் வாடகை கார் எடுத்துகிட்டு போகும்போது டிரைவர் சொன்னது, என்ன சார் ஸ்லோவாக போகிறீங்க லேனில், அழுத்துங்க சார் 180, 220, 240, 260 டச் பண்ணுறவங்க அந்த ஹைவேல. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்
2 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கவர் பண்ணுறாங்க. 2.5 hours, 2.5 மணி நேரத்தில் 600 கிலோமீட்டர் கவர் பண்ணி ரீச் ஆகிறோம். அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு வளர்ந்த ஒரு நாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு. இந்த வளர்ந்த நாடு எப்படி வந்துச்சுனாங்க, நல்லா படித்தவங்க வந்து நாட்டை வந்து வளர்த்துறதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. இன்ஜினியர் வந்து படிச்சுட்டு சுயமாக சம்பாதிக்க போகல, நல்ல ரோடு போடலாமா, டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலாமான்னு யோசிச்சனால தான் அந்த நாடு வளர்ந்துச்சு. இப்போ இந்தியாவில் வந்து நம்ம வளரும் நாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்துல் கலாம் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் 2020 இந்தியா வல்லரசு ஆகணும்னு. 2020 வந்துருச்சுங்களே. இப்போ மோடி என்ன சொல்லிட்டாருன்னா 2024 வல்லரசு ஆக போகிறோம் அப்படின்ட்டார். மேபி 2024 வந்ததுக்கப்புறம் நம்ம 2040ன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கல்ச்சர் என்னன்னா நாளைக்கு பண்ணலாம், நாளானிக்கு பண்ணலாம், இன்னும் 1 வாரம் கழிச்சு பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த யங்ஸ்டர்ஸ் யாங்க இங்கே இருக்கீங்களோ நல்லா படிங்க, காம்படேட்டிவாக சேலஞ்சாக எடுத்துக்கங்க. அதை கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஐஏஎஸ் வரணுமா, மேடம் இங்கே ஐஏஎஸ் இருக்காங்க, நான் இப்போ ஐபிஎஸ்லேருந்து ஜஸ்ட் வெளியே வந்துட்டேன், இது வராதிங்கன்னு சொல்ல. நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஐபிஎஸ் வந்து நீங்களே வெளியே வந்துட்டு மக்கள் வந்து ஐபிஎஸ்சில் சேருங்க நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு. நான் கண்டிப்பாக நீங்கள் யாரும் ஐபிஎஸ்சில் சேருங்க ஐஏஎஸில் சேருங்க நான் சொல்ல. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே கருத்து, நம்ம நாடு வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது கூட மாறிக்கிட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிவில் சர்வீஸும் இப்போ இருக்கிற சிவில் சர்வீஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் ட்ரீம் பார்த்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரியில் நிறைய பேர்த்த எடுக்கணும்னு ஒரு ஆசை. இந்த வருஷத்துலேருந்து 40 பேர்த்த 40 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்குள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக கொண்டு வர்றாங்க. லேட்டரல் என்ட்ரி நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாமே 40 வயசு வரைக்கும் உங்களே மாதிரி இருந்தவங்க. டிரான்ஸ்போர்ட் பற்றி இங்கே யார் கரூரில் அதிகமாக தெரியும், நம்ம பிடி தங்கராஜ் மாமனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சக்தி கோச் நடராஜ் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்லேயே வாழ்ந்தவங்க. இவரை விட ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எதுக்கு அதிகமாக தெரியணும்? ஏன்னா இவங்க வந்து 30 வருஷம் 40 வருஷம் டிரான்ஸ்போர்ட்டை கரைச்சி குடித்தவங்க. இப்போ நம்ம பிரதம மந்திரியோட கனவு என்னென்னா சில பொசிஷனில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உட்காரணும் அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஆசைங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்ரட்டரி இஸ் அ பர்சன் ஃப்ரம் ஓலா. யார் ஓலா கம்பெனி ரன் பண்ணுறானோ நீ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்ரட்டரி ஒரு 5 வருஷம் வேலை செய்ப்பா, நம்ம நாட்டை வளர்த்து. உங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 10 வருஷத்தில் கிடைக்கும். நீங்கள் உடனே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுமா, தயவு செஞ்சு எக்ஸாம் எழுதி வாங்க. இல்லை நான் 40 வருஷம் பிடிச்சதை பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன், சயின்டிஸ்டாக இருக்கேன், நாட்டுக்கு வேறு விதத்தில் சேவை செய்கிறேன்னா நீங்கள் லேட்டரல் என்ட்ரியில் பேக் டோரில் வந்து கூட கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யலாம். ஸோ உங்களோட உலகம் வந்து எங்கள் உலகம் மாதிரி கிடையாது. உங்கள் உலகம் வந்து பயங்கரமான ஒரு பரந்த உலகம், விஸ்தாரமான ஒரு உலகம். ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு வேலை கிடச்சிருச்சு, பெங்களூர் போனேன், இன்ஃபோசிஸில் சேர்ந்தேன், இஎம்ஐயில் ஃப்ளாட் வாங்கினேன், நல்ல பெண்ணாக நல்ல ஆணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், செட்டில் ஆகிட்டேன், இஎம்ஐயில் லோன் கட்டிகிட்டு இருக்கேன், ஊரில் வந்து நோம்பி இருக்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா காரில் பந்தாவாக வந்து இறங்கினேன், 4 பேர்த்துக்கு வணக்கம் போட்டேன், நானும் படிச்சுட்டேன், நானும் வந்துட்டேன். தயவு செஞ்சு இருக்காதீங்க, அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ராஜாவும் மண்ணுக்குள்ளே தான் போவான், சிப்பாயும் மண்ணுக்குள்ளே தான் போவான். சண்டை நடக்கும்போது தான் ராஜா முன்னாடி இருப்பான். நம்ம ராஜாக்களை பெரிய பெருமையாக வைத்து ராஜா அவனுக்கு ஒரு வால், அவனுக்கு ஒரு பாடி கார்டு, அவனுக்கு ஒரு மேலே ஒரு உட்கார வச்சுருப்போம். பட் அந்த வாரில் வந்து ராஜா இறந்ததுக்கப்புறம் நம்ம மண்ணுக்குள்ளே தான் போகணும். செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே சிப்பாய் அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறான், ராணி அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறாங்க, ராஜாவும் அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறாங்க. உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஹியூமிலிட்டி இருக்கட்டும், தன்னடக்கம் இருக்கட்டும். அது கரூர் மண்ணில், இந்த அமராவதி ஆற்றுல, காவேரி பாசனத்தில், நாமெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் அது உள்ளே நம்ம கூட வந்துருச்சுங்க. அது ஹியூமிலிட்டி, தன்னடக்கம். லைஃப்பில் என்னோட மிக மிக ஒரு சிறந்த ஒரு நண்பர், உயிர் நண்பர் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். காஃபி டே சித்தார்த்துன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அது ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு நியூஸ். காஃபி டேவோட அதிபர், 14,000 கோடி சொத்து இருக்கும் ஒரு மனுஷன், 8,000 கோடி ரூபா கடன் இருக்குது, அவர் இறந்து போயிட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு. எனக்கு அவர் ரொம்ப பர்சனலாக பழக்கம். இறந்து போகிற கொஞ்ச நாள் முன்னாடி கூட நாங்கள் ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்து வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மனுஷன் இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. 1 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. அவரோட லாஸ்ட் இதுக்கு 1 லட்சம் பேர் வந்தாங்க. 1 லட்சம் பேர்த்தில் 99,050 பேர் பார்த்தீங்கன்னா அவர் எஸ்டேட் தோட்டத்தில் வேலை செய்கிற கூலி தொழிலாளர்கள். ஒரு 50 பேர் தான் நம்மளை மாதிரி படித்த மேதைகள், நாமளே சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆளுங்க. எங்களை மாதிரி ஒரு 50 பேர் நாங்கள் இருந்தோம். 99,000 பேர் எஸ்டேட்டில் வேலை செய்கிற. ஏன்னா அவர்கிட்ட 35,000 ஏக்கர் எஸ்டேட் இருக்கேன், 35,000 ஏக்கர் எஸ்டேட் வச்சுருக்காரு. அவர் பிறக்கும்போது ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர். எல்லாரும் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு மகான் இறந்துட்டாருங்க, ஒரு புனிதமான மனுஷன் இறந்துட்டாருங்க, காந்தி இறந்துட்டாருங்க, தங்கமானவர் இறந்துட்டாரு பாருங்க. யாருமே வந்து 14,000 கோடி இறந்துட்டாரு பாருங்க,
காஃபி டே ஓனர் இறந்துட்டாரு பாருன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் 60 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் வந்து ஒரு மக்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு வள்ளலா நிறைய பேர்த்த படிக்க வச்சு சிக்மங்களூரில் ஹி ரன்ஸ் அ ஃப்ரீ ஹாஸ்பிட்டல். சிக்மங்களூர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் கேஷ் கவுண்டரே கிடையாதுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பில்லிங் கவுண்டரே இல்லை. வருஷத்துக்கு 6 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு. எந்த மக்கள் யார் வேணாலும் சிக்மங்களூர் மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போய் என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ எடுத்துகிட்டு வரலாம். கேஷ் கவுண்டர் கிடையாது. 6 கோடி ரூபா இவர் ட்ரஸ்ட் வந்து கொடுக்குறாரு. ஸ்கூல் நடத்துகிறார். 1500 பேர்த்துக்கு மேலே ஃபீஸ் கட்டுறாருங்க வருஷத்துக்கு. அவரு வள்ளல், அவரு பெரிய ஒரு மனுஷன். இறக்கும் போது நம்ம யாருமே பணத்தை பற்றி பேசலாம். நம்ம எல்லாருமே பேசினது அந்த மனுஷனோட குவாலிட்டி பற்றி தான் பேசணும். இது தன்னடக்கத்தில் வர்றது. நீங்கள் எல்லாரும் கூட இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் நம்ம எல்லாரும் கொஞ்சம் தன்னடக்கம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது. இது நான் பார்த்தது, போலீஸாக இருந்து பார்த்தது, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். கொஞ்சம் பணம் சம்பாரிச்சோடனே அந்த பெருமை அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதுக்குள்ளே போகக்கூடாது. தன்னடக்கம் இருக்க உங்களுக்கு தம்மான்னு சொல்லுவோம். புத்தா அவர் வந்து தம்மான்னு சொல்கிறார், யூனிவர்சல் ஆஃப் நேச்சர். நேச்சரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் மேலே போகிறதுக்கு. மேலே போனதுக்கப்புறம் தன்னடக்கம் இருக்கா, உங்களுக்கு நேச்சரே ஹெல்ப் பண்ணி இன்னும் மேலே புஷ் பண்ணும். இன்னும் தன்னடக்கம் இருக்கா, மேலே மேலே போவீங்க. ஸோ இதையும் தயவு செஞ்சு கற்றுக்குங்க, ரிஸ்க் எடுங்க. 2030 நம்ம எல்லாம் இந்த மேடையில் கண்டிப்பாக இருப்போம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்மயோகி காமராஜர் கல்வி அறக்கட்டளையோட 22வது வருஷத்தோட ஃபங்க்ஷன் நடக்கும் 2030. இப்போ இருந்து 11 வருஷம் கழிச்சு. அன்னைக்கு நீங்கள் இந்தியாவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இது $2.7 trillion எக்கானமிங்க. இது வந்து ஒரு கேஷாக சொல்லணும் அப்படின்னா 40 லட்சம் கோடி நம்மளோட பொருளாதார வளர்ச்சி இப்போ இந்தியாவில். 2030 நாம எல்லாம் ஸ்டேஜில் வந்து மேடம் அப்போ IAS ஆஃபீஸராக இருப்பாங்க, கலெக்டராக இருப்பாங்க. நம்மெல்லாம் வந்து இதே மேடையில் உட்காந்து நம்ம பேசும்போது இந்தியாவோட பொருளாதாரம் வந்து இது கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு இருக்குங்க. 4 டைம்ஸ் இருக்க போகுது. நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லுங்கள், அது நடந்தே தீரும். அதில் வந்து நீங்கள் வேல்யூ கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் உங்கள் சிந்தனையாக இருக்கும். 40 லட்சம் கோடி இப்போ இருக்குது. 11 வருஷத்தில் நீங்கள் எல்லாமே பெரிய ஆட்கள் ஆயிடுவீங்க. திரும்ப இதே கொங்கு மண்டபத்துக்கு நீங்கள் வருவீங்க. நம்ம இந்தியன் பொருளாதாரம் 3 டைம்ஸ் ஆக போகுது. 3 டைம்ஸ் எல்லாம் பெருசாக போகுது. ரோடு பெருசாக போகுது, டிரைவர்லெஸ் கார் வரப்போகுது, காருக்கு டிரைவர் இருக்க மாட்டாங்க. இப்போ ஆல்ரெடி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா அந்த டெலிஃபோன் டவரில் ரிமூவ் பண்ணி ப்ராஜெக்ட் லூன் பண்ணிட்டு இருக்காங்க. பலூனில் வந்து சிக்னல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. தேர் ரிமூவிங் ஆல் டெலிஃபோன் டவர்ஸ். பலூனில் வந்து பாசிங் சிக்னல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பாடிக்குள்ளே சின்ன சின்ன கேப்சூல்ஸ் அனுப்புகிறோம். ரோபோட் மாதிரி உள்ளே போய் அதே வந்து மருந்து கொடுக்குது. கேன்சரா அந்த இடத்துக்கு மட்டும் ரோபோ போய் மருந்து போடுது. உலகம் வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நாம் வந்து பழம்பெருமைகளை பேசிக்கிட்டு எங்கள் அப்பா அப்படி, எங்கள் ஊர் அப்படி, எங்கள் தாத்தா அப்படி, எங்கள் ஊர் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது.